गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. கொங்குமலை சாரலிலே பொங்கும் மின் அமுதச் சோலையிலே தங்கமலம் பறித்து தமிழ் அன்னைக்கு சாற்றி விட்டு துவங்குகிறேன் என் உரையை. இக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என் அன்பின் வணக்கம். நான் இங்கு இந்து மதம் என்பது மதம் அல்ல, நம் வாழ்க்கை முறை என்னும் தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். உலகத்தில் மதம் என்பதே தோன்றாத காலத்தை இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் என்றெல்லாம் அழைத்தனர். அந்த காட்டுமிராண்டி காலத்திலிருந்து மனித நாகரீகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரீகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் நம் இந்து மதம். இந்து என்ற சொல் நம் மதத்திற்கு நாம் வைத்த பெயரா? இல்லவே இல்லை. அந்நியர்கள் சிந்து நதிக்கரையோரம் வாழ்ந்த மக்களை அடையாளப்படுத்த பயன்படுத்தப்பட்ட சொல்தான் இந்து. உலகில் உள்ள பிற மதங்களை உருவாக்கியவர் யார் என்று கூற முடியும். ஆனால் நம் இந்து மதத்தை உருவாக்கியவர் யார் என்று கூற முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்து மதம் தனிப்பட்ட ஒருவரால் உருவாக்கப்பட்டது அல்ல. பல ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த முனிவர்கள், ஞானியர்கள், சித்தர்கள் இவர்களின் அனுபவங்களின் தொகுப்பே இந்து மதம். இந்து சமயத்திற்கு சனாதன தர்மம் என்று பெயரும் உண்டு. சனாதன தர்மம் என்றால் ஏற்றமுள்ள வாழ்க்கை நெறி என்பதாகும். அதாவது எந்த வழியில் அணுகினாலும் இறைவனை அடையலாம் என்பது இதன் அடிப்படையாகும். இதனையே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏ யதாமா பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மமவத்மானுவர்த்தியந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச்சக. யார் எங்கனம் என்னை நாடுகிறார்களோ அவர்களுக்கு அதற்கிணங்க நான் அருள் புரிகிறேன். பார்த்தா மனிதர்கள் எவ்வகையிலும் என்னுடைய வழியையே பின்பற்றுகிறார்கள் என கூறுகிறார். இந்த சமய வாழ்க்கை என்பது அன்பு, அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், செயல், நம்பிக்கை, ஒற்றுமை உள்பட பல்வேறு அம்சங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த சமய நெறிமுறைகள் மனிதனை வாழ்வாங்கு வாழ செய்கிறது, அவனை பண்படுத்துகிறது, இறைவனை அறியும் உயர் நிலைக்கு கொண்டு செல்கிறது. அறநீனும் இன்பமீனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், அதாவது தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்ட பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் என திருவள்ளுவர் கூறுகிறார். இதனையே நம் இந்த சமயம் இன்னும் அழகாக அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களாக கூறுகிறது. அதாவது அறநெறிகளை காத்து நல்ல வழியில் பொருள் சேர்த்து பிறருக்கு துன்பம் ஏற்படாதவாறு நீதி நெறியை பின்பற்றி உலக இன்பத்தை துய்த்து இறுதியில் இறைவனையே எண்ணி இம்மூன்றையும் விடுத்து வீடு பேர் அடைய வேண்டும் என்கிறது நம் சமயம். மனிதனுக்கு எது நிம்மதியை அளிக்கும் என ஆராய்ச்சி செய்த நமது இந்த சமய ஞானிகள் மனிதன் உலக ஆசைகளை துறக்காத வரையில் அவன் நிம்மதியாக வாழ முடியாது என்ற பேருண்மையை கண்டனர். அந்த பேருண்மையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட உன்னத நெறிமுறைகளே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் போன்ற ஆசிரம தர்மங்கள். பிரம்மச்சாரியானவன் உருவையும் மூத்தோரையும் பணிந்து தெய்வ பக்தியுடன் வாழ்ந்து பின்னர் பண்புள்ள பெண்ணை திருமணம் செய்து கிரகஸ்த ஆசிரமம் புகுந்து தாய் தந்தையர்களை பேணுதல், எளியோருக்கு உதவுதல், விருந்தோம்பல் போன்ற இல்லற கடமைகளை செய்து இல்லற வாழ்வில் சில காலம் வாழ்த்துவிட்டு குழந்தைகள் வளர்ந்ததும் அவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்த வாழ்வை தொடங்கி இறுதியில் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கூட துறந்து பரம்பொருள் ஒன்றையே நாடி சந்நியாசம் என்ற உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு 4 ஆசிரமங்களின் மூலமாக நம் மக்கள் மனிதன் பண்படுத்தப்பட்டு உயர்நிலை பெற்று இறைவனை அடையும் உன்னத நெறிமுறைக்கு செல்கிறான் என்கிறது நம் சமயம். தாயின் அன்பும் அரவணைப்பும் பெற்று தந்தையால் நெறிப்படுத்த பெற்று குருவன் அருளால் இறைவன் அருள் பெற வழி காட்டும் சமயம் நம் இந்த சமயம் மட்டுமே. ஒவ்வொரு மனிதனின் மனநிலையும் வேறு வேறு. எனவே அதற்கு
அதற்கேற்ப ஒரே வடிவம் ஒரே கொள்கை ஒரே வழி என்றில்லாமல் பல வடிவங்களையும் பல வழிகளையும் வகுத்தளித்துள்ளது நம் இந்த சமயம் மட்டுமே. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கலைகளையும் 64 கலைகளாக வகுத்தளித்துள்ளது நம் இந்த சமயம் மட்டுமே. உலகத்திற்கு பண்பாடு நாகரீகம் ஆகியவற்றை போதித்தது நம் இந்த சமயம் மட்டுமே. இப்படி இந்து மதம் என்பது மதம் அல்ல, நம் வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனால் என்ன செய்வது, எனக்கு கொடுத்திருக்கும் நேரமோ சற்று குறைவு. அதனால் என் சிற்றுரையை முற்றுரையாக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.